ஓகே, நம்ம பொது காரணிப்படுத்துதெல்லாம் முதலே பார்த்தாச்சு. இப்போ காரணிப்படுத்துக. இங்கே ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இங்கே ஸ்கொயர் இருக்குனாவே என்ன பண்ணணும், இது ஸ்கொயர் நம்பரானு யோசிக்கணும். ஓகேவா? இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் நம்பர் தான் இது. 49ன்றது என்னது, 7 ஸ்கொயர் தான் 49. ஓகேவா? அப்போ இங்கேயும் 7 ஸ்கொயர் இருக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a² + 2ab + b ஸ்கொயர். ஓகேவா? இப்போது a ஸ்கொயருக்கு என்ன பண்ணுறோம், அப்படியே போட்டாச்சு. b ஸ்கொயருக்கும் இது 7 ஸ்கொயராக மாற்றிக்கலாம். ஃபார்முலா என்ன இருக்குது, 2ab. அப்போது 2 ஒண்டி போட்டு ஏனா இங்கே இருக்க எக்ஸு, புரியுதா? இங்கே a ஸ்கொயருக்கு இங்கே a போட்ட மாதிரி இங்கே x ஸ்கொயருக்கு இங்கே x போட்டாச்சு. அடுத்தது bனா எவ்வளோ, 7. இப்போ என்ன ஆகுது, a² + 2ab + b ஸ்கொயர், x² + 2x. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது 7 + b ஸ்கொயர். இது a² + 2ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்படியே வந்ததுன்னா இதனுடைய விரிவாக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக இது நிறைவு செய்தா a² + 2ab + b ஸ்கொயர். இது மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, எழுதக்கூடாதா? இது விரிவாக்குனா மறுபடியும் இதுதான் வரும். எங்கேயுமே வேல்யூ மாற்றணும்னா அது எல்லாமே ரைட்டு தான். இப்போது a + b ஹோல் ஸ்கொயருக்கு எத்தனை இருக்கு, a + 7 சாரி x + 7 × x + 7. ஏன்னா ஸ்கொயராக இருக்கு, 2 காரணி இருக்குன்றாங்க. இப்போ இதை காரணிப்படுத்தியாச்சா? இது வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலாலேயே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் என்னது, மல்டிப்ளிகேஷன் ax² + bx + c. இது வேறு ஃபார்முலா, இது ஐடென்டிட்டிஸ். இது வந்து ஃபார்முலா, ஃபேக்டரைசேஷனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் இருந்தால் எந்த ஃபார்முலா, ஒரு எக்ஸு ஸ்கொயரு, அடுத்தது எக்ஸு, அடுத்தது ஒரு நம்பர் x² எக்ஸு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நடுவில் எதுவும் வரக்கூடாது. ax² + bx + c. இது மாதிரி இருந்தால் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஏவையும் சியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இது இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏ, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றும் இல்லை, இதுதான் சி. ஓகே, சிக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 2 சாரி 12. ஓகே, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12 வரணும். இதையும் தான் பண்ணணும். இதனுடைய வேல்யூ 1 × 12 12 தான், மைனஸ் தான் -12. அடிஷன் பண்ணும்போது 4. என்ன 4, -4. தோ இங்கே போட்டிருக்கும் பாரு, a × c. a × c தான் மல்டிப்ளிகேஷன் நம்பர். 1 × -12, அப்போ ஆன்சர் -12. அடிஷன் வந்து b உடைய வேல்யூ -4. இது எப்படி பிரிச்சிருக்குன்னு தெரியுதா, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -12, அடிஷன் பண்ணால் -4, அப்போ -6 + 2. இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபேக்டரைசேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்ம முடிச்சுட்டு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ பிரிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம், இங்கே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்போது -6 + 2 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -6 + 2. இதை ஆட் பண்ண முடியாது, ஆப்போசிட் சிம்பிள் தான் பெரிய நம்பரு. 6ல் 2 போச்சுன்னா 4, இதனுடைய சிம்பிள் தான் வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சரு 4 வருது. இப்போ காமனாக எடுத்து எழுதுகிறோம். இதுலேயும் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. சியை மட்டும் வெளில போட்டுக்கிறோம். இதில் பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு சி இருக்குது, அது ப்ராக்கெட்டில் போட்டோம். இதில் பேலன்ஸ் இருக்கிறது -6. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் x × x x² -6xc. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே இங்கே போடுங்க, c -6. இப்போ இதை மறந்துடுங்க, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இங்கே 2 சாரி சி வந்து உள்ளே இருக்குது, அப்போ இங்கே 2 போட்டால் போதும். 2 × c 2c வந்துடும். இங்கே 12க்கு -6 × 2 12. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது தான் அது மைனஸாக வருது. அப்போ இங்கே +2 போட்டாவே போதும். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் போட்டால் போதும். இப்போ இதனுடைய ஃபேக்டர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒன்று, இந்த சியும் இந்த 2யும் போட்டு பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லாம் சொன்னால் புரியும், அதுக்காக தான் எதுவும் சொல்லலை. இது ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இதுதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றும் இல்லை. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -72 வரணும், அடிஷன் பண்ணால் 1 தான் வரணும். அடிஷன் பண்ணால் இங்கே பாருங்கள் m ஒண்டி தான் இருக்குது, பக்கத்தில் நம்பரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம்.
அதனால் 1 பெருக்குனா மைனஸ் 72, கூட்டினா 1 தான் வரணும். 2 நம்பரை பிரிக்கிறோம். ஓகேவா? எந்த 2 நம்பரையும் பெருக்குனா 72 வர்றதுன்னு தெரியணும். அதே 2 நம்பரை கூட்டினா 1 வரணும். அப்படின்னா இது 9 8 72. இப்போ நல்லா பார்த்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 9ஐயும் 8 போச்சுன்னா எவ்வளோ? 1. இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம், போட வேண்டிய அவசியம் இல்லை. 9 8 போச்சுன்னா 1. 9 8 72. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஆன்சரில் மைனஸ் வந்துருச்சு. ஓகேவா? இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 72, கூட்டினாக்கா 1. இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த பொது காரணி பொறுத்ததுலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றே எடுத்தாக்கா இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் இருக்குது. காமனாக எம்மை போட்டோம். ஸ்கொயருக்கு இருக்க பேலன்ஸ் இருக்க எம். பாருங்கள், எம் இங்கே இருக்குது, இந்த 9 இங்கே போட்டால் எம் ஸ்கொயர் 9m வந்துருச்சா? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து அப்படியே இங்கே போடுங்க, எதுவும் யோசிக்காதீங்க. அப்புறம் நமக்கு வேண்டியது இதுதான் வரணும். என்ன இருக்கணும்? மைனஸ் 8m. அப்போ மைனஸ் போட்டு 8 போடுங்க. பெருக்குனாக்க மைனஸ் 8m. இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 8 இருக்குது. பிரச்சனையே இல்லை. பெருக்கும்போது மைனஸும் ப்ளஸும் மைனஸ் தான் ஆகும். 9 8 72. இப்போது இது ஒரு ஃபேக்டர். இந்த எம்மையும் மைனஸ் 8ஐயும் போடணும். இந்த மைனஸ் 8 கண்டிப்பாக பார்த்து போடுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி செக் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இதையும் பெருக்குனாக்கா மைனஸ் 72 வந்துடுச்சா? இதையும் கூட்டினாக்கா 1 வருதா? ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம். இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 72, இதையும் ஆட் பண்ணாக்கா ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே நம்பர் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்பர் இல்லாமல் இருந்தது. இப்போ ஏக்கு நம்பர் இருக்குது. 4 × 3 12. மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா பாருங்கள், 4 × 3 12. மல்டிப்ளிகேஷனா ஏவும் சியும், சரி ஏவும் சியும். அடிஷனுக்கு தான் பியோடைய வேல்யூ -8. இப்போ பாருங்கள், 2 நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். -8 மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் இருந்தாவே இந்த 2 நம்பரும் ஒரே சிம்பிளில் தான் இருக்கும். மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் இருந்தாவே இது ரெண்டும் ஒரே சிம்பிளில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ -6 -2 வந்து -8 ஆகுது. இப்போ நம்பரை பிரிக்க போகிறோம். எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இதுக்கு 2 இருக்குது, இங்கே 4 போட்டுக்கிட்டோம். பிரித்து அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 4x² அப்படியே இருக்குது. இதை பிரிக்கும் போது என்ன ஆகும்? 2x -6x கூட்டினாக்கா 8x வந்துடுச்சு. 3 அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், இது 2 தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இதுலேயும் கண்டிப்பாக 2 இருக்கா இல்லையா? 4க்கும் 2க்கும் HCF வந்து 2. அப்போது 2வை காமனாக போட்டுறோம். ஏன்னா இந்த 2 நம்பர் சின்ன நம்பரை எடுத்து போட்டவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே 2x போட்டுக்கிறோம். 2 2s are 4, x × x x². அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இந்த நம்பர் ஃபுல்லாகவே வெளில வந்துடுச்சு. இந்த -1 போட்டு பெருக்கி பாருங்கள். மைனஸால் பெருக்கு -2x. இங்கே எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்? 1ஆல் பெருக்கினா தான் மறுபடியும் அந்த நம்பர் அங்கே வரும். ஓகேவா? இது அப்படியே தூக்கி இங்கே போட்டாச்சு. இப்போ இதை மறந்துடுங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம போட்டோம். அப்போ இங்கே 2 இருக்குது. 6 எப்போ வரும்? 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 வரும். எக்ஸும் அப்படியே தான் இருக்குது. மைனஸ் இருக்குது, மைனஸ் 3 2 6 எக்ஸு. இப்போது மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. 1 3 3. ஓகேவா? இப்போ இது ஒரு ஃபேக்டரு, இது ஒரு ஃபேக்டர். ஈஸியாக இருந்தது. இந்த நம்பர் ஒன்றே எடுத்து போட்டால் போதும். அப்புறம் இதுவும் ஐடென்டிஸ் தான். இதை நம்ம வந்து திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபார்முலாவை போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. a + b ஹோல் கியூப் உடைய ஃபார்முலா a³ + 3a² b + 3ab² + b³. இந்த கணக்கை அது மாதிரி எழுதலாம். கியூபிக் நம்பர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 64ன்றது 4³ ஓகேவா? 64ன்றது 4 உடைய கியூப். இங்கே எக்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறோம்? காமனாக போட்டு 4x³ போட்டோம். இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்க 4 × 4 × 4 64 வந்துச்சு. x × x × x x³ வந்துச்சு. இங்கே வேல்யூ மாறல. இங்கே 27 3³ எழுதலாம். இப்போது a³ b³ தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிச்சா இல்லையா? ஃபார்முலாவில் 3 இருக்குது,
இதுதான் ஏ ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர், பினா 3a ஸ்கொயர் பி போட்டாச்சா. அடுத்தது பி இது ஏ வந்து 4x போட்டாச்சா. அடுத்தது பி வந்து 3 தான், பி கியூப்லாம் இல்லை, பின்றது இங்கே இதுக்குள்ளே இருக்கிறது தான். 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். ஃபார்முலா கரெக்டாக வந்துடுச்சா. அப்போது a ப்ளஸ் பி ஹோல் கியூப். இப்போ என்னோடய ஃபேக்டரைசேஷன் இதுதான் முடிஞ்சிடுச்சு. இதே மைனஸில் வரும்போது அதே தான் போட போகிறோம், இதே ஃபார்முலா தான் போட போகிறோம். நம்பர் ஒன்றை கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்க்கு பதில் நம்பர் இல்லைனால பிரச்சனை இல்லையா, ஒய் போட்டு கியூப் போட்டுக்கலாம். ஓகேவா, ஒய் கியூப் இது. அடுத்தது 216 உடைய கியூபு 6 கியூப். அது 6 × 6 × 6 36, 36 × 6 216. ஓகேவா, இது வந்து 6 கியூப். இந்த நம்பர் கியூப்லாம் வேணால் தனியாக சொல்லி தரோம், பார்த்துக்கோங்க. அப்போது இங்கே ஏ கியூப் தெரிஞ்சு போச்சு, இங்கே பி கியூப்பும் தெரிஞ்சு போச்சு. ஃபார்முலாவில் ஏ கியூப் போட்டாச்சு, அடுத்தது மைனஸ் போட்டாச்சு, 3யும் போட்டாச்சு. ஏவுடைய வேல்யூ என்னது, வெறும் ஒய் தான். அப்போ ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர், பியோடைய வேல்யூ 6 போட்டாச்சு. அடுத்தது 3, ஏவுடைய வேல்யூ ஒய், பியோடைய வேல்யூ 6 ஸ்கொயர் போட்டாச்சு, மைனஸ் 6 கியூப். இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்குது. என்ன ஆகும், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப், ஒய் மைனஸ் 6. இது ஏ, இது பி, முடிஞ்சிடுச்சா. அப்புறம் இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 மார்க் கொஸ்டின் தான் இதெல்லாம். நம்ம வெறும் ஆன்சராக சொல்கிறத கொஸ்டினே போட்டு காட்டிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது 3 தான். இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் போட்டாச்சா. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், இப்போ நமக்கு 9y ஸ்கொயர்னா 3 × 3 9 எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுச்சு. அப்புறம் ரிமைண்டர் இருக்கிறது என்னது, இதில் 3x எல்லாம் வந்துடுச்சு. 2y மட்டும்தான் இங்கே ப்ராக்கெட் பாருங்கள், 2 3s are 6. இந்த ஒய்யால் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது xyன்னு வருது. இதை நம்ம எடுத்து சூஸ் பெஸ்ட் ஆன்சர் தான் இது, கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க எப்படி காமனாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். 4 வந்து 2 ஸ்கொயராக மாற்றிக்கிட்டோம். அப்புறம் m ஸ்கொயரு, இது என்ன ஃபார்முலாவில் இருக்கு, a + b × a - b, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = a + b × இந்த ஃபார்முலா தெரியுங்களா, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் = a + b × a - b. அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம், a + b × a - b. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆகியவை டேஷின் காரணிகள் ஆகும். நம்ம ஏற்கனவே நமக்கு பெரிய காட்டிட்டோம். இது ரெண்டுத்தையும் பெருக்கினாக்க -20 வரணும், கூட்டினாக்க -1 வரணும். அது மாதிரி தான் ஈக்குவேஷன் இது. இந்த கடைசியில் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணாவே வந்துடும். ஓகேவா, நம்ம இதை பார்க்கும்போதே நம்ம ஈக்குவேஷன் சொல்லிடலாம். எக்ஸ் ஸ்கொயரு -x -20. ஓகேவா, ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1 தான், -1 வருது. இது ரெண்டுத்தையும் பெருக்கினாக்க -20 வருது. இப்போ இதனுடைய காரணி அவங்களே கொடுத்துட்டாங்க 6. இப்போ நமக்கு இங்கே பார்த்தா தெரியும், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 வரணும், அடிஷன் பண்ணாக்க -5 வரணும். ஆனால் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, x - 2 x - pன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன, இப்போ நம்ம இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் இந்த 6ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, இங்கேயே -3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் என்ன வரும், 6 வரும். -3யும் -2ம் பண்ணால் -5 வரும்னு பார்க்கும்போதே தெரியுதா. இதை நான் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், x - p தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இதில் எக்ஸும் கொடுத்துட்டாங்க, மைனஸும் கொடுத்துட்டாங்க. இந்த 3யை மட்டும்தான் நம்ம ஆன்சரில் எழுத போகிறோம். அப்போ பியோடைய வேல்யூ எவ்வளோ, 3. பியோடைய வேல்யூ 3. மைனஸ்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க, ஆன்சர்லேயே மைனஸும் கொடுத்துட்டாங்க. பியோடைய வேல்யூ மட்டும்தான் கேட்குறாங்க, பியோடைய வேல்யூ 3. இது ஃபார்முலா தான். இதனுடைய டெஃபினேஷன் வந்து ஃபார்முலா தனியாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் இதனோட ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது a + b ஹோல் கியூபுடைய ஃபார்முலா தான் இதெல்லாம். அப்போ இதில் இதுவும் ஒரு ஃபேக்டர், இது மட்டும் ஃபேக்டர் கிடையாது, இதுவும் ஒரு காரணியினால இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாவில் பெருசாக போயிட்டே இருக்கும். இது ஃபார்முலா வரும்போது தெரிஞ்சுக்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் இது, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம்.